ஹலோ. நீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிட்டு இருக்கீங்க. இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னுடைய கேள்வி 2-3 கேள்வியாக இருக்குது. பத்திரிகையாளராக இருந்தால் உங்களை அடிக்கடி சந்திக்கலாம். இதுமாதிரி சந்தர்ப்பங்கள் தான் உங்களை எல்லா கேள்வியும் கேட்க முடியும். மூலமாக கேட்டாலும் பதில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள், உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், தமிழர்கள் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று நீங்களே பாகுபாடு பிரிச்சிங்க அப்படின்னா, இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பாஜகவுடைய சித்தாந்தமாக இருக்குது. நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து உருது முஸ்லீம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் சொன்னீங்க. நீங்க கேட்கறதுல எவ்வளவு இருக்கு பாருங்க. நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க, என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க. எப்படின்னா, நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்க அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த இஸ்லாமிய அந்த தாய்மொழியும் தாழ்த்துறீங்க, என்னையும் தாழ்த்துறீங்க. இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் கேட்டா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? உருது பேசுற இஸ்லாமியர்கள் என் உடன் பிறந்தார், எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசுகிற இஸ்லாமியர்களை, தெலுங்கு பேசுகிற மக்களை, கன்னடம் பேசுகிற மக்களை, மலையாளம் பேசுகிற மக்களை அப்படியே தாய் உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது இங்கே என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை. உருது பேசுகிற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் உருது பேசுகிற இஸ்லாமிய தம்பில் இல்லையா? அவங்க தேர்தலில் போட்டியிடலையா? உருது பேசுகிற இஸ்லாமியரை தமிழராக ஏற்றுக்கொள், தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராக ஏற்றுக்கொள், கன்னடம் பேசுகிறவரை தமிழராக ஏற்றுக்கொள்ளுங்கும் போதுதான் அது கஷ்டமா இருக்கு. ஏன் அந்த மக்களினுடைய மொழியை, அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு சிதைக்கிற நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது, என் உடன் பிறந்த சகோதரனா ஒரு தாய் பிள்ளைகளை நாங்க தழுவி வாழுகிற பேரன்பு எங்ககிட்ட இருக்கும்போது, அப்படி நீங்க அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம கோட்பாடை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒன்னா கூடி வாழுவோம். ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிப்போம், ஒரு தாய் பிள்ளைகளா ஒன்னா நிப்போம். ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிப்போம். ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எங்க தாத்தா காகித மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாகத் அலி கான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அன்னைக்கு ஒரே கட்சி தான், இப்பதான் பல கட்சி. நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாஹிபு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க? நீங்க போங்க, இது எங்க நாடு, எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு. நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு, இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அங்க வாழ்ற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களை பத்திரமா பாத்துக்கிறீங்க.